விழா தலைவனுடைய போட்டோ இருக்குது அதுல. அது மேல எப்படி ஒரு ஷூ கால வச்சாரு யாரு, விவேகானந்தர். அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன விழா தலைவர் அவர் மேல போய், விழா தலைவருக்கே இவ்வளவு ஆசைப்படுறியே, அவஸ்தப்படுறியே, இறைவன் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்டா. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது. ஏன்னு சொல்றோம்னா, நம்ம ரோட்ல நடக்கிறோம், கண்டதை மெரிக்கிறோம் செருப்புல. அதை எத்தனை போய் சாமியாண்ட நின்னா எவ்வளவு இழிவான செயல் அது. சுத்தமான இருக்க வேண்டிய இடம் இல்லையா அது. அப்போ அந்த புனிதமான இடத்துல நீ புனிதமானவனாவே போகணும். அந்த புனிதத்தை விட்டு போட்டு சாமி பொலி எந்த சாமிடா பொலி கேட்டது, எப்ப பொலி கேட்டது, யாருக்கிட்ட வந்து பொலி கேட்டது? கடவுள் என்ன சொல்லுது, தன் உயிரை மாதிரி இன்னொரு உயிரை நினைடான்னு. உன் வாய் ருசிக்காக அதை வெட்டுற, 10 பேரை பார்க்கற இடத்துல கோவில் குளத்துல அதை துடிக்க துடிக்க வெற்றியே. உன் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்து துடிச்சா நீ என்ன ஆவற? அதை அடுத்த உயிர் மேல வைக்கவானவா நீ? அந்த என்ன மனுஷன் தானே நீ, மிருகமா நீ? ஆனா மிருகம் மாதிரி வாழறான். இதனால்தான் பத்திரிகை ரொம்ப அழகா சொல்றாரு, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது இருக்கால். எல்லா உயிரும் என் உயிர் மாதிரி நினைச்சு நான் இறைவன் அடையது எந்த காலம்? அப்போ வள்ளலார் சொல்றாரு, எல்லா உயிர் மேலும் பற்று வை என்றார். எல்லா மகானும் இதைதான் சொன்னான். இந்த மனுஷன் அராஜகத்துல வாழ்ந்துக்குன்னு கடவுள் வழிபாடுன்னு, அது எப்படிமா கடவுள் வழிபாடு ஆகும்? மனித வழிபாடு, மத வழிபாடு. அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது வேற, மத வழிபாடு வேற, மனித வழிபாடு வேற. இந்த மத வழிபாடு மனித வழிபாடு கடவுளை போய் அடையவே அடையாது. கடவுள் வழிபாடுன்றது தனக்குள்ளே தான் ஆராய்ஞ்சு தான் கடவுள் யாரும் தெரிஞ்சு நிக்கிறவன் தான் கடவுள் வழிபாட்டுல உள்ளவன். மீது எல்லாம் மத வழிபாட்டுல உள்ளவன் தான். மத வழிபாடு உள்ளவனுக்கு, மனித வழிபாடு உள்ளவனுக்கு கடவுள் வழிபாடு தெரியாது. சொல்லுங்க. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ஆத்மா சந்தோஷம். குருவை பத்தி பேசுறதா இருந்தா இன்னைக்கு பூரா உட்காந்து பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அது தீராத ஒரு கதை. அது அந்த அளவுக்கு குருவை பத்தி விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு நேரம் ஐயா பேசுனது குருவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நம்மளும் பேசினாலும் அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னால நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணம் எப்படி போயிட்டு இருக்குது, வெற்றியா போகுதா இல்ல சோதனையா போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சோதனை காலம் தான் இது.